ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு. If A and B are symmetric matrix, then prove that AB minus BA is a skew symmetric matrix. எப்படி சால்வ் பண்ணலாம்? Yes, sir. A and B prove that AB minus BA is a skew symmetric matrix. So given that Sir, A and B are symmetric matrix, is correct? yes, sir. Then A and B are symmetric matrix. What is the definition? A and B definition. A is symmetric means A equal to A transpose. B is symmetric Yes, sir. means B equal to B transpose. Okay. Then you want to prove that skew symmetric. அப்படின மீனிங் என்ன? prove வந்து நம்ம பண்ண வேணும் AB minus BA whole transpose equal to minus AB minus BA ன்னு prove பண்ணணும். otherwise minus உள்ள போச்சுன்னா BA minus AB ன்னு prove பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம prove Yes, பண்ண sir. போறாங்க. சரிடா கண்ணு? Sir. சரி எப்படி prove பண்ணலாம்? சரி இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுங்க, இது ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கங்க. இது ரெண்டையும் வெச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். And also you know that the formula AB whole transpose equal to B transpose into A transpose. இது ஒரு ஃபார்முலா தெரியும். And also A minus B whole transpose equal to A transpose minus B transpose இது ஒரு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது ஃபார்முலா. சரியாம்மா? sir. ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுக்கங்க. சரிங்களா? Yes, sir. இப்ப கன்சிடர் அவன் என்ன கொடுத்துக்கிறானோ அதை எழுதுங்க. என்ன கொடுத்துக்கிறான்? AB minus BA கொடுத்துக்கிறான். பட் நம்ம சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணனும். அதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். அதனால என்ன பண்றேன்? டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? sir. இப்ப ஈக்குவல் எப்படி எழுதலாம்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது அடிஷன் சப்ட்ராக்ட் ரூல் அப்ளை பண்ண போறோம். A minus B. இது வந்து A வாவும் இது வந்து B ஆவும் எழுதிட்டா அப்ப A minus B வந்து நம்ம எப்படி எழுதலாம் சொல்லிக்கிறேன்? A dash minus B dash. அப்ப A இருக்கிறதுல எனக்கு AB இருக்குது. அப்ப AB whole dash minus BA whole dash. இந்த ஸ்டெப் எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். No, sir. இந்த ஸ்டெப் டவுட்ல இல்ல. இந்த ரெண்டு டேர்ம் சேர்த்து A ஆவும் இந்த ரெண்டு டேர்ம் சேர்த்து B ஆவும் வெச்சுக்கிட்டு அப்ப A minus B ஓட ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். அந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சரியாமா? Yes, sir. டவுட் இல்ல? சோ again அடுத்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? B transpose A transpose. ஓகேங்களா? இது என்ன கிடைக்கும்? A transpose into B transpose. கரெக்ட்டாமா? Yes, sir. சோ இப்போ A transpose equal to A ன்னு தெரியும், B transpose equal to B ன்னு தெரியும். அப்ப இந்த ரெண்டு டேர்ம் சேர்த்து இங்க இருக்கிற இடத்துக்கு அப்ளை பண்றோம். இதுக்கு அப்ளை பண்றோம். சரியாமா? Okay, sir. transpose எப்படி எழுதலாம்? B ன்னு எழுதலாம். A transpose A ன்னு எழுதலாம். minus A transpose A ன்னு எழுதலாம். B transpose B ன்னு எழுதலாம். Is correct? Yes, sir. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? AB minus BA whole transpose equal to என்ன கிடைக்குது? BA minus AB ன்னு கிடைக்குது. கரெக்ட்டாமா? Yes, sir. அப்ப AB minus BA equal to என்ன எழுதலாம்? மைனஸ் சைன் வெளிய எடுத்துட்டீங்கன்னா AB minus BA ன்னு எழுதலாம். கரெக்ட்டாமா? Yes, sir. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த மேட்ரிக்ஸ் அந்த வோல்டேஜ் இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியுது? ஸ்கியூ சிமெட்ரிக். AB minus BA is skew symmetry. Yes, sir. சோ அவ்வளவுதாங்க. நம்ம தியரிட்டிக் மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண பழகி வேணும். நமக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து காப்பி பண்ணிக்கோ. இது 2 மார்க் 3 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா புக்ல இருந்து கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்குது. Okay, sir.